நீங்க வந்து இந்த மாரி ஒரு வேலைக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? எனக்கும் தோல்விகள் நெறைய வந்திருக்குது. தோல்விகள் நெறைய வந்தம்போது நான் சோர்ந்து இருக்கல. நாங்க வந்து ஒரு திருநங்கையா மாறுறோம். அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டனாலே இந்த சமூகத்துல நாங்க நெறைய சாதிக்கலாம். நாகரிக வளர்ச்சியில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வந்திருந்தாலும் கூட ஆண்களுக்கு நிகரான வாய்ப்புகளை பெற பெண்கள் இன்றும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. பெண்களுக்கே இந்த நிலைமை என்றால் திருநங்கைகளின் நிலைமையை சொல்லவா வேண்டும்? அத்தனை அவமானங்களையும் தாண்டி தெற்கு ரயில்வேயின் முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகராக பதவியேற்றுள்ளார் சிந்து கணபதி. ரயில் நிலைய மேலாளர் கோவிந்தராஜ், முதன்மை வர்த்தக ஆய்வாளர் சத்தியமூர்த்தி, SRMU தொழிற்சங்க கோட்ட தலைவர் செந்தில்குமார், செயலாளர் ரபிக் ஆகியோர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள நிலையில் சிந்து சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டி தற்பொழுது உங்களுக்காக. எனக்கு வந்துட்டு என்னன்னா, ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. என் அம்மாவா இருக்கட்டும், இல்ல சொந்த பந்தமா இருக்கட்டும், எல்லாருமே வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ். என் புள்ள எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் பெத்த பிள்ளை எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு திருநங்கைகளோட பேரண்ட்ஸுக்கும் நான் இதான் சொல்லிக்கிடுறேன். நீங்க பெத்த பிள்ளைங்க சப்போஸ் அவங்களோட உடல் ரீதி மாற்றங்கள், ஒரு ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால அவங்க என்ன பண்றோம், நாங்க வந்து ஒரு திருநங்கையா மாறுறோம். அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டனாலே இந்த சமூகத்துல நாங்க நெறைய சாதிக்கலாம். இன்னைக்கு நான் சாதிச்ச மாரி எல்லாருமே சாதிக்கலாம் அப்படிங்கிறத நான் முன்வைக்கிறேன். அடுத்தபடியாக திருநங்கைகளுக்கு என்ன சொல்ல வரேன்னா, கல்வி வந்து ரொம்ப முக்கியம். மூத்த திருநங்கைகளால் படிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அன்னைக்கு. ஆனால் இப்போ லாஸ்ட்டு ஒரு 10 வருஷமாக வந்து திருநங்கைகளுக்கு கல்வி எத்தனையோ கல்வி நிறுவனங்கள் கல்வி அமைப்பை அமைச்சு கொடுக்குறாங்க. இப்போ உள்ள திருநங்கைகள் எல்லாமே படித்த வெல் எஜுகேட்டட் பீப்புளாக தான் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னென்னா முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணுறது கண்டிப்பாக கிடைக்கும். நான் இன்றைக்கி எவ்வளவோ முயற்சி பண்ணிப்பேன். எனக்கும் தோல்விகள் நிறைய வந்திருக்குது. தோல்விகள் நிறைய வந்தபோது நான் சோர்ந்து இருக்கலை. எனக்கு எத்தனையோ வாட்டி இந்த SRM இயக்கத்துலேயும் அதிகாரிகளும் எனக்கு வந்துட்டு நிறைய சப்போர்ட்டிவாக ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள்லாம் வாழ்க்கையில் தோற்று போகக்கூடாதுமா, நீங்கள் வந்து முயற்சி பண்ணால் நிறைய வெற்றி கிடைக்கும், நீ கவலைப்படாத, நாங்கள்லாம் கூட இருக்கோன்னு எனக்கு சப்போர்ட்டிவாக சொன்ன மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு, ஏதோ ஒரு இது உங்களுக்கும் இதே மாதிரி சப்போர்ட்டிவ் பண்ண இருப்பாங்க கண்டிப்பாக. அது மூலம் நீங்களும் முயற்சி பண்ணால் நல்ல வெற்றி அடையலாம். அதனால் படிங்க. படிப்பு வந்து நம்மளுக்கு மிகப்பெரியமான ஒரு வெற்றியை நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி பப்ளிக் எல்லாரோட கேள்வியும் ஒன்று இருக்கலாம். பப்ளிக் மத்தியில் உங்கள் பணி வந்து எப்படி இருக்கும், பப்ளிக் உங்களை எந்த மாதிரி பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கலாம். என்னை பொறுத்தளவில் பப்ளிக் வந்து இப்போ நல்லாவே மாறிட்டாங்க. பப்ளிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% பப்ளிக் வந்துட்டு என்னென்னா மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. எங்களை பார்த்ததும் ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீங்கள் எல்லா துறைகளிலும் வரணும்னு எங்களை வந்துட்டு ஊக்குவிக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பப்ளிக் ஊக்குவிக்கிறாங்க. இது எனக்கு கிடைச்ச எனக்கு மட்டும் இல்லை, எங்களோட சமூகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் எடுக்கிறோம். என்னோட வேலை, நான் இன்றைக்கி முந்தைய எலக்ட்ரிக்கலில் இருக்கும்போது என்னோடய வேலையில் இன்றைக்கி வரைக்கும் யாரும் ஒரு குறை சொன்னது கிடையாது. இந்த வேலையிலையும் பப்ளிக்கு ஒரு நல்ல ஒரு நண்பனாக நான் வந்து கண்டிப்பாக ஒரு தோழியாக நான் கண்டிப்பாக வந்துட்டு இருப்பேன். அதே மாதிரி அதிகாரிகளுக்கும் எனக்கு வேலை எடுத்து கொடுக்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட இந்த அதிகாரிகளுக்கும் SRM இயக்கத்துக்கும் எந்த ஒரு பங்கத்தையும் ஏற்படுத்தாத அளவுக்கு என்னோட வேலையை நான் கண்டிப்பாக நல்ல விடாமுயற்சியாக நான் செஞ்சு முடிப்பேன். தேங்க்யூ. திருநங்கையாக இருப்பது சமுதாயத்தில் தனக்கான இடத்தை பிடிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என நிரூபித்துள்ளார் சிந்து. சிந்துவின் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையையும் எண்ணற்ற திருநங்கைகளுக்கு உந்து சக்தியாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை.